எல்லாமே நம்ம போற சபையில நடக்கணும். அப்படி நடக்குதுன்னா பூரண கிருபை உண்டாகுகிறது என்ற அர்த்தம். ஆமென். ஓகே, இரண்டாவது ஒரு காரியத்திற்காக நம்ம போக போறோம். எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். 1 கொரிந்தியர் 15:17. Jesus உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப கிறிஸ்து எழுந்திருந்தனால தான் எனக்கு விசுவாசமே இருக்கு. அப்ப நான் விசுவாசிக்கலனா, இதை நான் விசுவாசிக்கலனா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆமா, ஹalleluya. ஆமென். இன்னைக்கு ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றது இல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டோம். Amen. When you are accepting Jesus, you are accepting Jesus as he is alive. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவை அறிக்கையிடுகிறவர்கள் இயேசுவை உயிருள்ளவர் என்று அறிக்கையிடுகிறார்கள். ஆமென். ஆமென். ரோமர் 10:9 சொல்லுகிறது. ரோமர் 10:9 நோட் பண்ணிக்கோங்க. 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். ஆமென். அப்பதாங்க ரட்சிப்பே உண்டாகும், அப்பதாங்க மீட்பே உண்டாகும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிக்கையிடணும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படினா பேசணுமா? சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்பா, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்லும்போதே ஜெசிமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பாடினோம் நீங்க. ஆமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். நீங்களும் சேர்ந்து பாடுங்க எல்லாரும் சத்தமா. நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஃபவுண்டேஷனே, அடித்தளமே, ஆதாரமே அவர் உயிர்த்தெழுதல் தான். ஆமென். ஒரு 3 முறை சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் அதை நம்புகிறேன், நான் அதை அறிக்கையிடுகிறேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் அதை நம்புகிறேன், நான் அதை அறிக்கையிடுகிறேன். இதுதாங்க விசுவாசமே. இது அறிக்கையிட்டதா அந்த விசுவாசிகளா நம்ம மாறுகிறோம். ஹalleluya. ரட்சிப்பின் அடையாளமே அதுதான். ஆமென். many times we speak many things. ஏன் நன்மைகள் நடக்கல, ஏன் அற்புதங்கள் அடையாளங்களாக மாறலனா, பேச வேண்டியது உயிர்த்தெழும்பிய இயேசுவின் வல்லமையினாலே பேசும். ஹalleluya. இந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் அந்த மகிமைக்கும் ஒரே ஒரு காரணம் தெரியுமா? the power of resurrection. Yes. Oh, you have that power. உயிர்த்தெழும்பிய இயேசு உனக்குள்ள வாசம் செய்யறாரா இல்லையா? உங்களுக்குள்ள எப்படி வாசம் செய்கிறார் சொல்லுங்க? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஓ கிருபை, பூரண கிருபை. இந்த அந்த பூரண கிருபை என்ன சத்தியம்? அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் என்பதே சத்தியம். Oh, many truth you have, but this truth has value and power. Amen. What is the truth? My Father is alive. Yes. ஓ சத்தியங்கள், பல சத்தியங்கள் உண்டு. ஆனா சத்தியம், இந்த சத்தியத்துக்கு வேல்யூ வல்லமையும் இருக்கிறது.
இந்த வேல்யூ அண்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, அந்த வல்லமை கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறது. விசுவாசத்தின் ஆதாரம். அவ்வளவு நேரம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த ஊழியம் செய்த நாட்கள்லாம் he was trying to make people understand. அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணாரு, பிதாவினுடைய மகனாக நான் வந்திருக்கிறேன்ட்டு. ஆனா ஒருத்தரும் நம்பல. கரெக்டா? அவரே தேவகுமாரன் அப்படிங்கிறத யாராலையும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் எப்போ அவர் உயிரோடு எழும்பினாரோ, ரோமர் 1:5 சொல்லுகிறது, ரோமர் 1:5 சொல்லுகிறது, அவர் பலமாய் ரூபிக்கப்பட்டார். அது நிரூபிக்கப்பட்டார். அவர் நிரூபணமாச்சு. It was proved that he is the son of God. 1:5 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், இப்ப வருதா, ஆண்டவருடைய சுதன் என்றும், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஓ, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ராஜ்யத்தை குறித்து பேசி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் மதத்தை உருவாக்கினவர்களுடைய எல்லா கல்லறையும் இங்கே தான் இருக்கிறது. அவருடைய எலும்புகள் இங்கே தான் இருக்கிறது. இயேசு ஒருவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழும்பி இருக்கிறார். கல்லறை திறந்து இருக்கிறது. அதுக்கு அடையாளமாக ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை எல்லாம் பலமா. ஓ, அவர் உயிரோடு எழும்பினால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ரூபித்திருக்கிறார், நிரூபித்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. உயிர்த்தெழுதல் தாங்க, it was a proof that Jesus is the son of God. Amen. 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 This is the basis of the faith that we have in God. Yes. இன்றைக்கு நீங்க யாரை நம்புறீங்க? உங்களுடைய faith என்ன? What is உங்களுடைய விசுவாசம் என்ன? நான் ஆண்டவர் இயேசுவை நம்புறேன். இயேசுவை என்னன்னு நம்புறீங்க? எனக்காக அவர் வந்தார். எனக்காக என் பாவங்களை மீட்கும்படியாக அவர் ரத்தத்தை சிந்தி எனக்காக மரித்தார். எனக்காக அவர் உயிர்த்தார். எனக்காக மீண்டும் வருவார். இந்த நம்பிக்கை தான், it is the foundation of our faith. Amen. 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 The resurrection of Christ is the foundation of faith. Amen. Amen. ஓ மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, மாரநாதா இயேசுவே வாருமையா, வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம், அழகான மணவாளனே, வாஞ்சிக்கிறோம், சரணம் இருக்கு, முடிஞ்சா போடுங்கப்பா. Let's sing that song. மூன்றாவது சரணம். திரு ரத்தம் சிந்தி மீட்டவரே, திரு அப்பமானவரே, திரு ரத்தம் சிந்தி மீட்டவரே, திரு அப்பமானவரே, திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே, திரைசீலை இரண்டாக கிழித்தவரே, திரும்பவும் எங்களுக்காய் வருபவரே. இந்த resurrection is the proof that நமக்காக ஒருத்தர் வந்தாருங்க. தெய்வமாய் இருக்கிறவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு நமக்காக மனுஷ ரூபமாய் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தன்னையே தாழ்த்தி நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு
மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட வந்து பரமேறி திரும்பவும் அவர் வரப்போகிறார் என்கிற இந்த உண்மை, இந்த சத்தியம், இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு ஆதாரம். ஏங்க நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையில இல்ல ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆராதனையிலையும் 2 விசுவாச பிரமாணங்களை நம்ம சொல்லுவோம். என்ன விசுவாச பிரமாணம்? ஒன்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். ஒருவேளை கம்யூனியன் சர்வீஸா இல்லைன்னா அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் கண்டிப்பா சொல்வோம். அது என்ன தெரியுமா? You are declaring your faith. உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்றீங்க. எங்க இருந்து வந்தது இந்த விசுவாசம்? இயேசுபானுடைய உயிர்த்தெழுதல்ல இருந்து தான். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றே, திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றே, மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றே, இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றே. The foundation of our faith is the resurrection of Jesus Christ. Amen. Okay. மூணு ஃபவுண்டேஷனை பார்த்தோம். ஆமென். 3 பார்த்துட்டோம். அவர் உயிரோட எழும்பிட்டார்ன்றதையும் பார்த்துட்டோம். ஆமா. ஆமென். பார்த்துட்டோம். 3 சொல்லிட்டோமே. Okay, the foundation of the church. Yes. சபையினுடைய அஸ்திபாரம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல இருந்து. ஆமென். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடித்தளம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல இருந்து. ஆமென். ஓகே. நிறைய பேர் இந்த பைபிள்ல உயிரோட வந்தாங்க. யாரெல்லாம்? ஜீசஸ் மட்டுமா வந்தார் உயிரோட? அவருக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோட எழும்பினாங்க. அவருக்கு அப்புறமா கூட நிறைய பேர் உயிரோட எழுந்தாங்க. சொல்லுங்களேன், ஒரு லிஸ்ட் தான் கொடுங்களேன். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், சொல்லுங்க. தூங்கி விழுந்தான், உயிரோட வந்துட்டான். 3வது மாடியில இருந்து விழுந்தாரு, உயிரோட வந்தார். ஆமா. ஐதிகு என்பவர் மேல இருந்து கீழே விழுந்தாரு, ஆனா உயிரோட வந்துட்டார். வேற சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. லாசரு. ஓகே, லாசரு மரித்தார், ஆனால் 4 நாளுக்கு பிறகு ஆண்டவர் அவனை உயிரோட எழுப்பினார். வேற நாயினூர் விதவையினுடைய மகன். அப்புறம் யவீருவோட மகள், யவீருனுடைய 12 வயது மகள். அப்புறம் சுனேமியாளுடைய மகன். ஓகே, வெரி குட், வெரி குட். வேற தொர்கால். வெரி குட், தொர்கால் வராங்க. வெரி குட், குட்டீஸ்ல ஆன்சர் பண்றாங்க. வெரி குட், தொர்கால் அவங்க உயிரோட வந்தாங்க. வேற இதே சுனேமியாளின் மகள் போலவே சாரிபாத் விதவின் மகனும் ஆண்டவர் உயிரோட கொண்டு வந்தாங்க. கரெக்ட். இவங்கெல்லாம் மறுபடியும் ஏஞ்சாங்கல்ல, எப்படி எழுந்தாங்க? திருப்பியும் லாசரு யார் மாதிரி தான் இருந்தாரு? லாசரு மாதிரி தானே இருந்தாரு. லாசரு மாதிரியே தான் இருந்தாரு, திரும்பவும் செத்து போயிட்டாரு. எல்லாரும் உயிரோடவே இல்ல. எஸ். There was one change between Jesus and other resurrections. அவர்கள் உயிரோடு வந்தார்கள், ஆனால் காலத்தின் முடிவில் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு உயிருள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் நீங்க 1ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உயிருள்ளவராகவே தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். ஆமென். ஆமென். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தத்தை ஆண்டவர் சொல்ற விரும்புறாருன்னா, சபைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். மரணம் வீட்டுக்கு நாங்க போகும்போது அந்த ஒரு தைரியத்துல தான் ஆறுதல் சொல்றோம். ஆறுதல் சொல்ல வார்த்தையே இருக்காது. அங்க போய் ஒரே ஒரு தைரியத்துல தான் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல போய் உடைக்கப்பட்டு இருப்பாங்க. அங்க போய் நாங்க ஆறுதல் சொல்லுகிறது ஒரு தைரியத்துல. என்ன தைரியத்துல தெரியுமா? என் இயேசு முதற் பலனாய் உயிரோடு மறுரூபமாகி உயிரோடு எழும்பினார். ஆமென். மறுரூபமானார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, மறுரூபமாகிற வாய்ப்பு. எஸ். மறுரூபமாகி மகிமையின் மேல மகிமையை நம்ம பார்க்க போறோம். அந்த மகிமைக்கு நம்ம போறதுக்கு இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் எங்க தெரியுமா இருக்குது? கல்லறையில. எஸ். ஹalleluya. ஆமென். ஓ, நமக்கெல்லாம் ஒரு மகிமை காத்துக்கிட்டு இருக்குது. ஆமென். அப்போ மரித்து திருப்பி உயிரோட வந்தவங்க எல்லாம் அவங்க மாதிரியே தான் இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் மரித்து உயிரோட வரும்பொழுது அவர் அழியாமையை தரித்து கொண்டார். ஒரு புது மேனி அவருக்கு கொடுக்கப்பட்டது. he was not the same. இன்றைக்கு அவர் முதற் பலனாய் அழியாமை அப்படிங்கிற அந்த முதற் பலனாய் அவர் எழும்பி போனார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே நம்பிக்கையை வச்சுட்டு போயிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் மாத்திரம் அல்ல, 42வது வசனத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தையும் நம்ம போடுறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15
Thank you Jesus. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆமென். அது மாத்திரல்ல, 42வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா நாம் வாசிக்கும் பொழுது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலன் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நாம் எழும்ப போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். மகிமையில் அவரை பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு முதற் பலனாக அவர் உயிரோடு எழும்பினார். ஆமென். அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். மரணம் என்பது நமக்கு முடிவு இல்ல. மரணத்தை அவர் ஜெயித்தார். ஆமென். சாபத்தை அவர் ஜெயித்தார், பாவத்தை அவர் ஜெயித்தார். சாவை ஜெயித்ததுனால இனி மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது பவுலுக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றார், சாவு எனக்கு ஆதாயம். இந்த அறிவு நமக்கு இல்லாததுனால தான் சாவை கண்டு ஐயோ பயப்பட வேண்டிய அவசியம். அட்ரஸ் மட்டும் தான் மாறும், மறுரூபமாகும். ஒரு மகிமையில இப்ப இருக்கிறோம், இன்னொரு மகிமையில அவரை பார்ப்போம். ஆமென். அந்த மகிமைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஆமென். ஆமென். யோவான் கேரன்மா வந்து வர்ஷிப் பண்ணும்போது சொன்னாங்க, யோவான் சீஷன் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன், தன் மார்பில சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன். எனக்கு அவரை குறிச்சு ஒரு நல்ல விஷயம் என்ன ரொம்ப ஆழமா பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, he knew Jesus. ஏசப்பாவை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 7 I am அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா யார் அப்படிங்கறத அவர் நல்லா புரிந்து கொண்டதுனால தான் இது எல்லாத்தையும் அவர் டாக்குமெண்ட் பண்றாரு. ஜீசஸ் சொல்றாரு, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். இப்படி பல I am அப்படிங்கறத யோவானின் சுவிசேஷத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு மட்டும் தான் அது வெளிப்பாடா கிடைச்சிருக்கிறது. ரெவலேஷன்ஸ். அப்போ ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்வாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா நம்ம மரிச்சா பிழைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கண்ணை மூடணும்னா எங்க ஐயா சொல்வார்ல, இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா எங்க இருப்போம்? இட்டர்னல் லைஃப்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இட் வாஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் இட்டர்னல் லைஃப். நமக்கென்று கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு ஆதாரமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். ஹல்லேலூயா. கண் இமையில அத மரித்தவர்கள் மீண்டுமா எழுந்திருப்பார்கள். ஆனா உயிரோடு இருக்கிற நம்ம கண்ணுமே இமைக்கிற நேரத்துல நாம் மறுரூபமாகும். நமக்கு வேற ஒரு மேனி கொடுக்கப்படும். மகிமையின் மேனியா இருக்கும். அந்த மகிமையில அவரோடு கூட நம்ம இருப்போம். You will be filled with glory and filled with God's presence always. அங்கே கவலை இல்ல, அங்கே போராட்டம் இல்ல, அங்கே பலவீனம் இல்ல. ஆமென். பலவீனமாய் நாம் இருந்திருந்தோம்னா பலமுள்ளவர்களாய் எழுந்திருப்போம். ஓ, தகுதி இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம்னா கர்த்தர் தகுதிப்படுத்தி அழகுபடுத்துவாங்க. ஆமென். ஹalleluya. So there is the foundation of the eternal life. Hallelujah. அதனால தான் நாங்க எங்க பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழ்வின் பயணம் முடிந்திடுமே, முடிவில் துவக்கம் பிறந்திடுமே, இயேசுவை நம்பும் யாவருக்கும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திடுமே. வாழ்வின் பயணம் முடிந்திடுமே, முடிவில் துவக்கம் பிறந்திடுமே, இயேசுவை நம்பும் யாவருக்கும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திடுமே. கர்த்தருடைய நித்திய வீட்டில் ஆனந்தமாய் அவருடன் இருப்போம். கர்த்தருடைய நித்திய வீட்டில் ஆனந்தமாய் அவருடன் இருப்போம். நாம் எல்லையில்லா வாழ்வை சுதந்தரிப்போம். ஆனந்தமாய் அவருடன் இருப்போம். நாம் எல்லையில்லா வாழ்வை சுதந்தரிப்போம். ஹalleluya. ஹalleluya. அப்போ மூன்றாவது ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? The foundation for eternal life. ஆண்டவர் நமக்கு அழியாமையை தரிக்கிறார்.
நான் மரித்தாலும் சொல்லுங்க நான் பிழைப்பேன். நான் மரித்தாலும் பிழைப்பேன். நான் மரித்தாலும் பிழைப்பேன். சாவு எனக்கு ஆதாயம். எங்க பாட்டிமா, எனக்கு தெரியாது பிரகாசம்மால, ஆனா எனக்கு சொன்ன சாட்சியை தான் நான் யோசிக்கிறேன். அவங்க அந்த பெட்ல மரண தருவாயில இருக்கும் பொழுது தூதர்கள் வந்து நிற்கிறத அவங்க கண்கூடா பார்த்துருக்காங்க. அவங்க மரித்து போகிற சூழ்நிலை வரும்பொழுது எங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாரும் போயிருக்கிறோம், எங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறோம். அப்போ அப்பா எல்லாம் அப்படியே போய் நிக்கிறாங்க. டேய் உரம் போடா, உரம் போ, தூதர்கள் வந்திருக்கிறாங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படி அவங்க சொல்லி சில வினாடிகள் அவங்க கண்களை மூடிருக்கு. அது அப்பா தான் என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ தான் தெரியும். ஆமாம் பாருங்க, என்ன ஒரு சந்தோஷமா அவங்க மறிச்சு போயிருக்கிறாங்க பாருங்க. அவங்க பேரே பிரகாசம்மாள் ரங்கசாமி. அவங்க பிரகாசமா ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிருக்காங்க. மரணத்தை கண்டு பயந்து நடுங்கினவர்களையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மரணத்தை சந்தோஷமா என்ன அப்பா வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி மறித்தவர்களும் பார்த்துருக்கிறேன். இன்னும் இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு சாட்சி கேட்டேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மரணம் நேரிட்டு இருக்குது அவருக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசும் போதே மரித்து போயிருக்கிறார் ஒரு ஊழியக்காரர் பாருங்க. அவ்வளோ ஒரு மகிமை. இன்னைக்கு மரணம் நமக்கு பயம் இல்லை. மரணம் என்பது ஒரு மகிமையின் துவக்கம். சொல்லுங்க, மரணம் என்பது ஒரு மகிமையின் துவக்கம். அதற்கு முதற் பலனானவர் தான் இயேசு. ஆமென். அது அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்கு. இட்ஸ் a greatest foundation. ஆமென். அதனால நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். லாஸ்ட் ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேங்க, ஏசப்பா மரித்து உயிரோட எழுந்ததுனால ஜெயமுள்ளவராய் காணப்பட்டார். ஆமென். He is the winner. கரெக்ட்டா? நீங்களும் நானும் எந்த சைடுல இருக்கோம் தெரியுமா? வின்னிங் சைடுல தான் இருக்கோம். ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னாரு, தமிழ் அன்பு கூறுகிறவர்கள் முற்றிலும், சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாபத்தை மேற்கொண்டார். ஆமென். அவர் பாவத்தை மேற்கொண்டார். அவர் கல்லறையை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். நாங்க சொல்ல நீங்க ஜெயித்தார்னு சத்தமா சொல்லணும். இயேசு பாவத்தை ஜெயித்தார். இயேசு சாபத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு கல்லறையை ஜெயித்தார். இது எல்லாம் அவரை போட்டு அடக்கி வைக்க முடியல. சத்தமா சொல்லுங்க, இது எதுவுமே அவர் அமுக்க முடியல. எல்லாத்தையும் தள்ளி போட்டு தலைவர் சூப்பரா எழுந்து வந்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதேதான் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் ஜெயிச்சார்னா உங்களை எப்படி பார்க்கணும் ஆசைப்படுறாரு தெரியுமா? ஜெயிக்கிறவங்கள பார்க்க ஆசைப்படுறாரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கிறோம். தோத்ததெல்லாம் போதும். ஜெயிக்கணும்ன்றதே ஒரு சந்தோஷம் தெரியுமா? ஆமென். ஆமா, ஜெயிக்கணும் நினைச்சாலே சந்தோஷம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. தோக்கிற வாழ்க்கைக்காக இயேசு என்ன அழைக்கல. சொல்லுங்க, தோக்கிற வாழ்க்கைக்காக கிறிஸ்து என்னை அழைக்கல. ஆமென். I am called to be victorious. சத்தமா சொல்லுங்க, I am called to be victorious. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஜெயிச்சுக்கினே இருப்பேன். இனி தோல்வி இல்ல. இந்த உயிர் தெழுதல் எனக்கு கொடுக்கிறது எதை தெரியுமா? கரங்களை தட்டி சொல்லுங்க, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, மரணத்துல இருந்து, சாத்தான் கிட்ட இருந்து ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயிப்போம். சொல்லுங்க, ஜெயிப்போம். ஆமென். ஜெயிப்போம். இன்றைக்கு சொல்றேன், this is the foundation of a Christian living. ஆமென். நீங்களும் நானும் கிறிஸ்தவனா இந்த உலகத்துல வாழணும்னா ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஜெயமுள்ள வாழ்க்கை. போராட்டம்லாம் இருக்காதுன்னா இல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இருக்கையில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவர் ஜெயித்தார்னா நீங்களும் நானும் ஜெயிப்போம். ஆமென். சொல்லுங்க, ஜெயிப்போம். போராட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் நம்மள அபிஷேகம் பண்ணி வச்சுக்கிறார். போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு தான் நம்ம முடிச்சூருக்கே வந்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம முடிச்சூர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? முடிச்சுகளை அவுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லுங்கம்மா. முடிச்சுகள் எத்தனை முடிச்சு போட்டாலும் எல்லாத்தையும் அறுப்போம். சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அவுக்கிறதுக்கு. செட் ஆகலன்னா நேரா வெட்டி காலி பண்றோம். ஆமென். அறுத்து விட்டுருவோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கட்டுகளை அறுக்கிற வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை. விக்டோரியஸ் லைஃப், விக்டோரியஸ். ஆமென். இன்றைக்கு சொல்றேன், நம்மள எல்லா இடங்களிலேயும் நம்மள வெற்றி சிறக்க பண்ணும்படியாக நமக்குள்ள ஒரு வாசனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஜீவ வாசனை. அது மரண வாசனை இல்லை. சாவு வீட்டுக்கு போய் அந்த கடைசியா அந்த இதை எடுத்தாங்கன்னா அந்த நேரத்துல ஒரு வாசனை கொப்புன்னு வரும். அதுக்குன்னே சென்ட் வச்சிருக்காங்க. அதனால தான் சென்ட் அடிச்சுக்கினே இருப்பாங்க. குப்புன்னு வரும்.
ஆனா ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்கு ஒரு வாசனை இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஜீவ வாசனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு பழைய பாட்டு, ஆனா ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணி பாடின பாடல்களில் ஒன்று. அந்த பாட்டு நினைச்சாலே நம்மளுடைய கன்வென்ஷன் கூட்டங்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும். நம்மளுடைய என்ன பெருவிழா, நம்பிக்கை பெருவிழா. அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்பதான் வார வாரம் நடக்குது. ஸ்தோத்திரம். வார வாரம் நமக்கு நம்பிக்கை பெருவிழா தான். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆசை என்னன்னா, இந்த இடமே நரம்பணும், இன்னும் 1000 பேர் உட்காரணும், டைட்டா உட்காரணும், இன்னும் ஒரு 4 ஏசி போட்டு குளிரணும். ஆமா, டைட்டா உட்காரணும். இதெல்லாம் எப்ப நடக்குன்னா நம்ம மூலமா தான் நடக்கும். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடலாமா? எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி. மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்து விட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானிலத்தோர் பூதலத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, கரங்களை தட்டி சத்தமா. சாத்தானை ஜெயித்தாரே. இயேசு ஜெயிச்சார்னா அவருக்குள்ள நீயும் ஜெயிப்ப. ஜெயித்தாரே உடன் சுதந்திரவாளி நீயும் ஜெயிப்ப. மரணத்தை ஜெயித்தாரே. ஹalleluya. இன்னைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்னா இட் இஸ் a life of victory. ஆமென். ஆனா பிசாசுடைய வேலை என்னன்னா, நீ தோத்துட்ட, நீ தோத்துருவ. ரெண்டே விஷயம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். தூங்கி ஏஞ்சதும் சொல்லுவான், ஒன்னு தோத்துருவேன்னு சொல்லுவான், இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் சும்மா கோலி விளையாடுற மாதிரி தோத்துருப்போம். இன்னொரு சான்ஸ் இருக்கு பிரதர், நீ அதை நம்பல. இன்னொரு சான்ஸ் சாமி உனக்கு கொடுக்கிறாரு, நம்பல. அதை தோத்ததையே நீ தோத்து போனவன், தோத்து போனவன். அப்படியே எக்கோ மாதிரி கேட்கும். தோத்து போனவன், தோத்து போனவன். கண்ணாடி பார்க்கும்போது மூஞ்ச பார்த்து நேரா சொல்ற மாதிரியே இருக்கும். அது சொல்றது எங்க இருந்து சொல்லணும்னா, உன்னை பார்த்தே சொல்லும், கண்ணை பார்த்து சொல்லும், உன்னை பார்த்து சொல்லும். தோத்து போனவன் சொல்லு, நீ ஒத்துக்காத. ஆண்டவர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வான். திரும்பவும் புரிஞ்சுக்க பாரு, பலவீனன். நீ பலவீனன் தாயா, ஆனா பலவீனன்ட்டு ஒத்துக்காத. அவன் சொல்லுவான், நீ தோத்து போனவன் சொன்னா நீ சொல்லணும், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க போறவன். சொல்லியா, ஸ்பீக். எஸ், பேசணும். இன்னைக்கு என்னென்னத்தையோ பேசுறோம். கஷ்டப்பட்டோம், அவமானப்பட்டோம், என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் கவலைப்பட்டு. ஆமா, அவன் வாய் பேசட்டும், நீ ஜெயிச்சு காமி. ஜெயிச்சா திரும்பி பேசுவானா? திரும்ப திரும்ப பேசுறான்னா அவன் பேரு லூசு. பேசுனதையே திரும்பி திரும்பி பேசுறான்னா அவன் பேரு. அதையே இன்னொரு தடவை பேசுறானா பைத்தியம். அதையே இன்னொரு தடவை பேசுறானா முத்தி போன பைத்தியம். நிஜமா இல்லையா? இப்போ அவனை என்ன பேசினாலும் நீ ஒத்துக்க கூடாது. You are not a failure. Yes. சொல்லுங்க, I am not a failure. I am not a failure. I am not a failure son. I am not a failure son. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியுங்க. ஜெயித்தவர். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியுங்க. சொல்லுங்க, எங்க அப்பா யாரு? ஜெயித்தவர். சத்தமா சொல்லுங்க. ஜெயித்தவர். இந்த இடம் அதிர்ற மாதிரி சொல்லுங்க. எங்க அப்பா ஜெயித்தவர். ஓ, இந்த ட்ரம்ஸை விட சத்தமா சொல்லுங்க, எங்க அப்பா ஜெயித்தவர். ஜெயிக்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்கயா, ஜெயிக்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அக்காங்கெல்லாம் முதல்ல இந்த வாரம் சாம்பார்ல ஜெயிச்சிருங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம். ஆமென். இந்த வாரம் அண்ணனுங்கெல்லாம் அக்காவை ஜெயிச்சிருங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம். பாவத்தின் மேல ஒரு ஜெயம், சாபத்தின் மேல ஜெயம், கட்டுகளின் மேல ஜெயம். இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டவர் தான் கிறிஸ்தவன். ஆமென். இன்றைக்கு if you are still struggling, இன்னைக்கு we are going to claim the resurrection power of Jesus. ஏன்னா அதுல தான் விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். அதனால தான் அவர் மகன் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஆமென். அவர் மகன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் விசுவாசத்தை கொடுத்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டார். இதோ எல்லா ஃபவுண்டேஷனும் இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்ம ஜெயிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். இப்போ திரும்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை நாங்க கத்துக் கொடுக்க போறோம். இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு விஷயம் அங்க நடந்துச்சுங்க.
ஆவியானவருடைய வல்லமை செயல்பட்டுச்சு. இன்னைக்கு ஒரு வல்லமை உங்களை நிரப்பணும். ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Let the Holy Spirit work. Amen, Jesus. Holy Spirit உடைய வர்க்ல தான் வல்லமை வெளிப்பட்டுச்சு. எப்படி அந்த கிருபை என்ன பலமான கிருபை, என்ன கிருபை? பூரண கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். பூரண கிருபை. பூரண கிருபைனா complete grace. Yes. Oh great grace. இப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். எதுக்கு தெரியுமா? ஜெயிக்கிறது. எங்கெல்லாம் நீங்க தோத்து போய் இருக்கிறீங்களோ, இதோ மரித்து போன ஒரு இடத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அந்த மரித்து போன கல்லறைகள் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ நீங்க இப்ப கல்லறை உள்ள பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கிறீங்க. கல்லறை முன்னாடி நிக்கிறீங்க. எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கிற உடைஞ்சு போயிருக்கிற எல்லா அனுபவங்கள் முன்னாடி நிக்கிறீங்க. இப்போ கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆனால் கர்த்தர் உங்களை பேசவும் வைப்பார். ஆமென். யாரெல்லாம் நிரப்பப்படுறாங்களோ அவர்கள் பேச செய்வார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எதை பேச போறீங்க தெரியுமா? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச போறீங்க. ஆமென். எங்கெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் முடிஞ்சு போயிருக்குதோ, நீங்க மறந்து போயிருக்கலாம். முடிஞ்சு போன ஒரு ஃபைல் நீங்க மறந்து போயிருக்கலாம். இந்த பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் மை காட் சேஸ், நீங்க பேச அது உயிர் பெறும். ஆமென். நீங்க ஜெபிக்க அது உயிர் பெறும். நீங்க விசுவாசிக்க அது உயிர் பெறும். நீங்க சொல்ல அது வாய்க்கும். ஆமென். 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 கிறிஸ்டியன் லிவிங் ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆமென். விட்டுறாதீங்க. ஆண்டவர்ட்ட கிளைம் பண்ணுங்க. அதுக்காக தானே இயேசப்பா உயிரோட எழுந்தாரு. நம்மள ஜெயமுள்ளவர்களாய் மாற்றதானே உயிரோட எழும்பினாரு. இன்றைக்கு if you are struggling with some problems, இன்னைக்கு claim the spirit of resurrection inside of you. உயிர் தெழுதல வல்லமையை நீங்க கிளைம் பண்ணுங்க. இந்த பாடலை நம்ம பாட போறோம். இந்த பாடல் வேணா ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு சாங்கா ரொம்ப ஜாலியா பாடுற மாதிரி இருக்கலாம். ஆனா every word is a powerful word. ஆமென். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஜெசிமா ரோமர் 8:11 வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணியவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், அவரை உயிரோட எழும்ப பண்ணினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பினவர் உங்களிலும் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆமென். He will bring life to everything. நீங்க பேசுகிற எல்லாவற்றுக்கும் அவர் உயிரை கொடுப்பார். இந்த வசனத்தின்படி அது நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனம் செய்து முடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவருடைய வல்லமை எனக்கு வேணும். அவர் மேல வச்சிருந்த பூரண கிருபை எனக்கு வேணும். கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். பூரண கிருபை, உயிரோடு எழுப்பின வல்லமை. சொல்லுங்க, பூரண கிருபை. பூரண கிருபை வேணும். உயிரோடு எழுப்பின வல்லமை. உயிரோடு எழுப்பின வல்லமை. இந்த கிருபை இந்த வல்லமையை இணைந்து தான் உங்க வீட்டை கட்டும், உங்க எல்லைகளை உருவாக்கும். மரித்து போன நிலைமையில இருக்கிற எல்லாவற்றையும் ஜீவனுக்கு கொண்டு வரும். இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும். நீங்க கேட்க 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 கர்த்தர் அதை திரும்பி கொடுப்பார். தெழுதல் இன்றைக்கு சபைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறது. அது நித்திய ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அது வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. இந்த 4 ஆதாரங்களின் மேல கட்டப்பட்டவர்களாய் இன்றைக்கு சொல்ற, அன்றைக்கு அந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் அது ஒரு சேனையாய் எழும்பி நின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த 4 ஃபவுண்டேஷன்ஸ் மேல எழும்பி நிற்கிற சேனையாய் மாற போகிறோம். இந்த 4 ஆதாரங்கள் மேல நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நமக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு அழியாமையை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உண்டு. இன்றைக்கு we are going to claim all these goodness of resurrection. அப்படியே எழுந்திருச்சு நிற்கலாமா? அப்படியே எழுந்திருச்சு நிற்கலாமா? கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறோம். ஏன்னா ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்கள் தான் நீங்களும் நானும். We are not living a life of failure. ஏன்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் சாவை ஜெயித்தார். அவர் சாபத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அவர் சாத்தானை ஜெயித்தார். அந்த ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால, அவரை உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர், அதே வல்லமை எங்களுக்குள்ள இருப்பதனால,
இன்றைக்கு மரித்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்பும். எதுவா இருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க தான் உங்க வீட்டுக்கு தீர்க்கதரிசி, நீங்க தான் உனக்கு தீர்க்கதரிசி. இப்போ நீங்க பேச போறீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரித்து போன நிலைமைகளையும் கர்த்தர் ஜீவனை கொண்டு வெளியே கொண்டு வர போகிறார். I'm going to speak life to my life. I'm going to speak life to my people's life. நான் பேச போறேன், நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இழந்து போனதை எல்லாத்தையும் பார்த்து நீங்க பேச போறீங்க. எல்லாம் முடிஞ்சு போனதையும் பார்த்து பேச போறீங்க. ஓ பேசுங்க, ஜீவனை பேசுங்க. சபையே, பேசுகிற நேரம், மௌனமா இருக்கிற நேரம் இல்ல. உன் வாயை விரிவாய் திற. கமான் கமான் கமான். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உம்மை உயிரோடு எழுப்ப பண்ணின ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் அவர் உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்க நாவுகள் பேசும், ஜீவனை பேசும். உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். எலும்பு தன் எலும்போடு சேரும், சதை சேரும், நரம்பு சேரும், ஆவி சேரும், ஜீவன் உண்டாகும். சேனையா எழும்பி நிற்கும். ஓ, you will get power. வல்லமையினால் நிரப்பப்படுவாய். மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர் தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த உயிர்ப்பிங்க ஆண்டவரே, உயிர்ப்பிங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா என்ன உயிர்ப்பிங்கன்னு சொல்லுங்க. கரங்களை பலமா தட்டி, கரங்களை பலமா தட்டி. ஓ ராமா லாரா தேஷே ரிபா பாபா பாபா. சத்தமா கமான் யாவே, கமான் யாவே 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 ரஃபேகா. யாவே யாவே, come again யாவே. Riba hala radra gadara bala radra badara baba baba asheketa baba. வாசிக்கிற பிள்ளைகள் மேல இருந்து வல்லமை புறப்படட்டும். எங்க மேல இருந்து வல்லமை புறப்படட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்படட்டும். உயிர்ப்பிக்கப்படட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். வேலையில்லா அனுபவங்கள் மாறட்டும். உயிர்ப்பிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஓ சமாதானம் உண்டாவதாக. ஓ விடுதலை உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. Come again யாவே 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 யாவே. நீங்க கரங்களை உயர்த்தி பாடுங்க எல்லாரும். யாவே யாவே யாவே. என் மகனே, உன் வாழ்க்கை முடியல, உன்னுடைய சூழ்நிலை முடியல, உன்னுடைய பிரச்சனை அவ்வளவுதான், உன் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. இப்போ God has opened a new chapter. ஒரு புதிய துவக்கம். அபிஷேகத்துல நிரம்பி நான் பேசுறேன். ஒரு நியூ பிகினிங். இப்ப என் ஜனத்துக்கான ஒரு புதிய துவக்கத்தை பேசுறேன். புதிய துவக்கம். ஓ கல்லறையா இருந்த வாழ்க்கை இப்ப வெளிச்சத்துக்குள்ள வருது. ஓ கல்லறையா இருந்த வாழ்க்கை முடிவுக்கு, ஓ முடிஞ்சதுன்னு சொன்ன வாழ்க்கை இப்போ வெளிச்சத்துக்கு வந்தது. ரஃபேகா, சுகம் உண்டாகிறது. ஓ கர்த்தர் மீண்டும் கட்டுகிறீர், கர்த்தர் மீண்டும் கட்டுகிறீர், கர்த்தர் மீண்டும் கட்டுகிறீர். கரங்களை நல்லா தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். நிரப்போம் 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 நிரப்போம். ஆவியானவர் நிரப்புவீராங்க. ரபா ஹாலா ராதா ராகா லாரா பாபா பாபா. லெட் தேர் பி லைஃப். ஜீவன் உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கட்டும். எலும்பு தன் எலும்போடு சேரட்டும். நரம்பு தன் நரம்போடு கூட சேரட்டும். இயேசு ஜெயித்தார். என் பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். ஜெயம் உண்டாகட்டும். Let there be life. Let there be life. கரங்களை தட்டி சொல்லுங்க, வாழ்வு உண்டாவதாக. Let there be life. வாழ்வு உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகள் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்.
எங்களை ஒரு சேனையா எழுப்புவீராக, ஒரு சீஷர் சேனையாக, அப்போஸ்தலர்கள் சேனையாக, உங்களுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு சேனையாக. அப்பா, இந்த 4 ஃபவுண்டேஷன்ஸ் மேல, ஆஃப் த சர்ச், ஆஃப் our faith, ஆஃப் eternal life and of Christian living, இந்த ஃபவுண்டேஷன்ஸ் மேல எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் ராஜா. இந்த பூமியில இருக்கும் பொழுதும் ஜெயமுள்ள வாழ்க்கை, இந்த பூமியிலிருந்து நாங்க போகும் பொழுதும் அழியாத நித்திய வாழ்க்கை. We need this, Master, and we will get this through the resurrected power of Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினால தான் இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இனி வரப்போற நாட்களில் let your prayer be changed. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் மாறட்டும். ஏசப்பாயிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது இப்படி கேளுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. The changes that happened because of your resurrection, அந்த மாற்றம் என்னுடைய லைஃப்ல காணப்படணும் ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் பேசுகிறோம். எல்லா ஃபெயிலியர்ஸும் மாறட்டும், எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறட்டும், எல்லா மரண வாசனைகளும் ஜீவ வாசனையாய் மாறட்டும், எல்லா உலர்ந்த எலும்புகளும் சேனையாய் மாறட்டும், எல்லா இருதய கடினங்களும் நவமான இருதயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க ஆமென். கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க, நாங்க ஜெயிப்போம், நாங்க தோல்வி எங்களுக்கு இல்ல. ஓ, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஆமென், ஹalleluya. பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்லுங்க, அனிதா நீ ஜெயிப்ப. ஆமென், நான் சொல்றேன் நீ ஜெயிப்ப. ஆமென், நான் சொல்றேன், உங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்க ஜெயிப்பீங்க. பிரதர், உங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்க ஜெயிப்பீங்க. நவீன், உன்னை பார்த்து நான் சொல்றேன் நீங்க ஜெயிப்பீங்க. என் உறவுகள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன் நீங்க ஜெயிப்பீங்க. தோல்வி நமக்காக நியமிக்கப்பட்டது இல்ல, அது சாத்தான் கொடுக்கிற சும்மா ஐடியா கொடுக்குறான். அதை நீங்க நம்பாதீங்க. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. அமர்ந்து கொள்வோம்.